எஸ்இஓ மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் இருக்குது. அதுதான் உங்களுக்கான கஸ்டமர்ஸை ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போ நீங்கள் ராங்காக மட்டும் ஃபிக்ஸ் பண்ணீங்க, உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக ஊற்றிக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன் சிம்பிள் திங். உங்களோட ஆடியன்ஸ் வந்து யாருங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் யார் உங்களுக்கு ஆடியன்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அப்போது அதுங்கிட்ட சேல் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட ஆடியன்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணிட்டீங்க, இப்போ அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஆட்ஸோ ஆர் போஸ்டர்ஸோ ரன் பண்ண முடியும். இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்கேல் எப்படி உங்கள் பிஸ்னஸ் க்ளோ ஆகுதுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களோட ஆடியன்ஸ் வந்து 35+ அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து ஃபேஸ்புக், யூடியூப் அந்த மாதிரி இருக்கிற ரேஷியோவில் இருக்கவங்க தான் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே ஆட் ரன் பண்ணும்போது உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து கெட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் இல்லை என்னோட ஆடியன்ஸ் வந்து டீனேஜர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலிமா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இது உங்களோட ஸ்கேலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அதே நேரத்தில் உங்களோட கஸ்டமர் ரேஷியோவே அதிகமாக இருக்கும். ஸோ let's go together and follow me for more